ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கு வந்து யூத்து தம்பிகளுக்காக வந்து தங்கச்சிகளுக்காகவும் ஒரு சின்ன ஒரு புது ஆப் ஒன்று. இது வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். பட் ரொம்ப இது சும்மா ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய இதுவாக இருக்காது. பட் இதிலேருந்து போக 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 வந்து இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல இதில் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். தோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா, டெய்லி வந்து உங்களை வந்து தேற்றுகிற ஆலோசனைகள், நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், அவர்களுடைய அந்த கொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய சில வேர்டிங்ஸு, இது எல்லாத்தையுமே டெய்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அதில் வந்து யூத்துக்காக தனியாக கொடுக்குற செய்தியை வந்து அந்த யூடியூப்னுடைய லிங்க் அங்கே கொடுத்துட்டோன்னா நீங்கள் யூத்து மட்டும் அந்த செய்தியை கேட்குறது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். மூன்றாவதாக உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்காக ஒரு வாழ்த்துதல் செய்தியை கொடுக்கறதற்காக இந்த ஆப் மூலமாக நாங்கள் வந்து அதுக்காகவும் முயற்சி எடுக்கிறோம். அதற்கு பிறகு வந்து இந்த திருமணமாகிற பிள்ளைகளுக்காக மேரேஜ் கவுன்சிலிங் ஒன்று இதன் மூலமாய் செய்வதற்காக முயற்சி எடுக்கிறோம். அது அப்புறம் நியூ கப்பிள்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ திருமணமாகி 1 year 2 years 3 years அவங்களுக்கும் வந்து இதன் மூலமாய் சில கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் இதை வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த ஆப்பில் வந்து வர்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ஒரு 100 days கண்டினியூவாக ஜூம் மீட்டிங் இரவில் வந்து சரியாக வந்து 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் 1 hour வந்து ஜூம் மீட்டிங்கில் 100 days அப்படின்னா உங்களை மாற்றும் 100 நாட்கள். அந்த 100 daysல உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலாம், எந்த வேலையை செலக்ட் பண்ணலாம், ஆண்டவரோடு நடக்கிறது எப்படி, இது எல்லாத்தையுமே அந்த 100 daysல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அதுக்காகவும் இதை வந்து இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை எப்படி நீங்கள் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரீ தான், இது ஒன்றும் காசெல்லாம் இல்லை. மாதிரி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் சர்ச் அப்படின்னு அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் போய் வந்து உள்ளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சிலது கேட்பாங்க. அதில் வந்து ஃபோன் நம்பரும் உங்களுடைய பின்கோடும் ரொம்ப அவசியம். ஸோ இதை வந்து வெளிநாட்டில் வெளி தேசங்களில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பருக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கண்ட்ரியினுடைய நம்பரை செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுடைய பின்கோடு நம்பர், இது ரெண்டும் ரொம்ப அவசியம். இது இருந்துச்சுன்னா உங்களை அதை முக்கியமாக வச்சுருக்குறோம், அது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். மற்றதெல்லாம் உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபோட்டோஸு, உங்களுடைய பிறந்த நாள், இந்த டீட்டெயில்ஸை கேட்கும். அப்படி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அதில் காமிக்கும். அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக உங்களை ப்ரேயரில் இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அப்புறம் நம்பர் 2, ரெண்டாவது வந்து எங்கன்னா, நீங்கள் QR கோடு ஒன்று இருக்குது, இங்கே இருக்கும், இல்லைன்னா வருகிற வாரத்துலேருந்து சர்ச்சில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஒட்டியிருப்பாங்க, அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அதில் புக் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு இது ரெண்டுக்குமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 8222811102 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கூட உங்களை வந்து நாங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு ஆட் பண்ணிடுவோம். 8222811102 அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இது எதுவும் தெரியாதவங்களுக்கு அப்படி நீங்கள் பண்ணும்படியாக கேட்குறேன். ஸோ நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். இது முயற்சி, இது வந்து ரொம்ப குட்டியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஆனால் ஒரு பெரிய மரமாக இருக்கணும். இது ஒரு கடுகளவு விதை. ஸோ இது லட்சக்கணக்கான வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக மாறணும். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஸோ மரணம் அடைகிறதுக்கு உள்ள ஒரு பெரிய யூத்து ஒரு டீமை கர்த்தருக்காக உருவாக்கிட்டு போனோம். அதற்கு ஆண்டவர் என்ன நம்பணும், என் கூட சேர்ந்து உழைக்கிற பிள்ளைகளை நம்பணும். ஸோ இதெல்லாத்தையும் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்த, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண பிரதர் சைமன், பிரதர் சாம், பிரதர் பால் கிருபாகரன், அவங்க எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இதை ஆசீர்வதிங்க, கர்த்தர் இதை அங்கீகரிங்க. இதன் மூலமாய் அநேக வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இது பல இடங்களுக்கு போய் சேரணும், பல ஜனங்கள் சாட்சி சொல்லணும். இந்த மாதிரி
நான் இந்த ஊழியத்து நிமித்தமா ஆசீர்வதிக்கப்பட்டேன். இது ஒரு சரியான நேரத்தில் எனக்கு ஒரு கவுன்சிலிங்காக இருந்துச்சு. இந்த வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் ட்ராக்கு சேஞ்ச் ஆகிருப்பேன். ஆண்டவரா இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இதை அங்கீகரிச்சார் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சாட்சி சொல்லி இது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு, ஆண்டவரே இது எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்க நாமம் மகிமைக்காக, உங்க நாமத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்காக கர்த்தர் ஆண்டவரே உலகத்தில் இந்த மீடியா மூலமாய் சத்துரு எவ்வளவு களைகளை விதைக்கிறான், எவ்வளவு அசுத்தங்களை விதைக்கிறான். ஆனா இந்த மீடியா மூலமாய் உங்க ராஜ்ய பணியை நாங்க செய்வதற்கு கர்த்தர் எங்களையும் எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளையும் நீர் நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம், நீர் நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை பெருக பண்ணுங்கப்பா. இதனுடைய ஆலோசனையை கர்த்தர் தாங்க ராஜா. உங்க வருகை தாமதிக்கும்னா ஒரு 100 திருச்சபைகளை உருவாக்குறதற்கு எங்க திருச்சபையை நீங்க நம்புறதற்காக ஸ்தோத்திரம். எங்க திருச்சபையை நேசித்து பல நாடுகள் பல ஊர்களில் இருந்து உதவிகளையும் ஜெபங்களையும் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.